ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சளியாக இருக்குது, உடம்பு வலி சளியாக இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரஃபாக. அதாவது இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, பட்டை, பாசி, கல்பாசி, ஸ்டார் அனைஸ், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். நம்ம மைல்டாக வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பாசிப்பருப்பு 1 கப் வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது முருங்கைக்கீரையை இப்போ பிளான்ச் பண்ண போகிறோம். தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை அதில் போடணும். ஒரு பிஞ்சு சோடாப்பூ சேர்த்துக்கிறோம். இதுக்குன்னா அது கலர் மாறாமல் இருக்கும், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஒரு 10 செகண்டு தான் அதை வேக வைக்கணும், பிளான்ச் பண்ணணும். அது பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் அலசணும். இப்போ பிளான்ச்சிங் பண்ணி ரன்னிங் வாட்டரில் அலசிவிட்டு ரின்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நான் மண் பாத்திரத்தில் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா சாமான்லாம் போட்டுடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இந்த முருங்கைக்கீரை சூப் சளிக்கு, உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அயன் சத்து இருக்குது இதில். எங்கள் வீட்டில் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவோம். சளி பிடிச்சாலோ இல்லை உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலோ உடம்பு வலிச்சாலோ முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிக்கலாம். கருவேப்பிலை போட்டுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. டொமேட்டோ பியூரியை ஊற்றிக்கிறேன். அதை இதில் 2 பச்சை மிளகா போடலாம். நான் போடல இன்றைக்கி, ஏன்னா
கொஞ்சம் தொண்டையெல்லாம் இருமி புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் பச்சை மிளகா போடல. வேணால் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் கலந்துக்க போகிறேன், பெப்பர். இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour கொதிக்க வைக்கணும். இப்போ 1/2 hour ஆச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை போடுறோம். அதை போட்டு கீரை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போடணும். போட்டு மிளகை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 2 minutes கொதிக்க விடலாம். சோடா உப்பு போட்டு பிளான்ச் பண்ணதுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, க்ரீனிஷாக. அவ்வளோதான், சூப் ரெடி. இதை வடிகட்டி குடிக்க வேண்டியதான். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.